இந்த சின்ன பையன் அடிபட்டு கிடக்கிற ஒரு டால்பினை காப்பாத்து. அதுக்கப்புறம் அதை ஒரு அக்யூரனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அதோட வால்ல ரொம்ப பயங்கரமா அடிபட்டுருது. அதனால அதோட வாலை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால அதால சரியா நீந்தவே முடியல. இப்ப இந்த டால்பினுக்கு ஃபீடிங் பாட்டில ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஆனா அது சாப்பிடவே மாட்டேங்குது. அதனால அந்த பையன் வந்துட்டு அது எப்படி சாப்பிடணும் சைகையிலே சொல்லி கொடுக்குறான். அதை பார்த்துட்டு டால்பினை சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த டால்பினை அந்த பையன் தான் ரொம்ப நல்லபடியா டெய்லி வந்து பாத்துக்கிறான். அப்படி இருக்க அது வாலே இல்லாம ரொம்ப சூப்பரா நீந்த ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு எல்லா மக்களும் ரொம்ப ஷாக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் நிறைய டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்விம்மிங் பூலோட எச்சில் உட்காந்துக்கிட்டு அந்த டால்பினுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். அந்த டால்பின் அவனே தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருது. ஆனா பிரச்சனை என்னன்னா அது வாழை இல்லாம இப்படி நீந்தும் போது அதோட ஸ்பெயின்ல பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கான். இந்த டால்பினோட ஸ்டோரியை கேட்டு ஒரு நடக்க முடியாத பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி அதை அந்த அக்யூரனுக்கே வந்து பாத்துட்டு போறா. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த டால்பினை வீடியோ எடுத்து ஆன்லைன்ல எல்லாம் போஸ்ட் பண்றான். இந்த நியூஸ்ல பார்த்த மக்கள்லாம் அதுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செயற்கை வாழையை ரெடி பண்ணி கொடுத்துறான். அதுக்கப்புறம் அது சூப்பரா ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருது.